வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 14வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஐனஸ், நீங்க உண்மையிலே ரொம்ப அற்புதமானவரு. உங்ககிட்ட அப்படியே நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அட, அந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐனஸ், உங்களுடைய திறமைய பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஒண்ணுத்துக்கு உதவாத பிரதர் உங்ககிட்ட தோத்து போனதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அதுக்கு நான் கிங் வாங் மேன்ஷன்ல இருக்கிற எக்ஸ் வாங் டெக்னிக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஆனா கிங் வாங் மேன்ஷன்ல இருக்கிற பொருளுங்களை எடுக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸி இல்லையே. எனக்கு தெரிஞ்ச கிங் வாங் மேன்ஷன்ல இருக்கிற நீங்க யாருமே ஒத்தானவங்க இல்ல போல தெரியுது. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இடத்தோட ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சோல்ஜர் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க கிட்ட என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்மள ஜெனரல் சீக்கிரமா வர சொன்னாராம். இவரு தான் மாஸ்டர் யான் கிங். இவர் பாய்சன் ரிமூவ் பண்ற சோர்ஸ் பேட்டர்னை ரொம்ப நல்லாவே கத்து வச்சிருக்காரு அப்படின்னு கின் எக்ஷாவா சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் 3rd கிரேட்ல இருந்துகிட்டு பெரிய மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவங்க எதை பத்தியுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க இல்லையான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பிரதரா அவன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. வாங்க நம்ம சீக்கிரமா போயிட்டு அவனுடைய பாய்சனை சரி பண்ணலாம். ஐனஸ், நீங்க போயிட்டு கேம்ப்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு அவன் சொல்ல, நானும் ஜெனரல் வியை பார்க்க விரும்புறேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்றேன். அதனால வாங்க நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தலைவரே, ஆனா அந்த பாய்சனை அந்த கியூவாவால சரி பண்ண முடியுமான்னு கமாண்டர் கேட்க, அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. இவன் வெறும் 3rd கிரேடு மாஸ்டர்ன்னு தான் சொல்றான். ஆனா எப்படி அவன் அந்த பாய்சனை சரி பண்ணுவான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்களும் அந்த இடத்துக்கு வர கிங் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஜெனரல் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அப்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு என்னுடைய நிலைமை ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஐனஸ், நீங்க பரவாயில்லையே, நல்லா ரெக்கவர் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜெனரல். நான் மாஸ்டர் இங்க இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அவரு அவனை சரி பண்ணிருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா உங்களால அவனை காப்பாற்ற முடியுமா? அப்படி மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால முடிஞ்ச ரிவார்டை உங்களுக்கு கொடுப்பேன்னு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜெனரல், அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்ல. நான் கிங் கியூ சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த வேலையும் அவருக்காக தான் நான் பண்ண போறேன்னு மாஸ்டர் இங்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரு எங்களுடைய ஃபேமிலி கூட கூட்டணி வச்சுக்கிட்டா ராயல் ஃபேமிலி அப்புறம் தனியா தான் இருக்கணும் கியூவாவோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெனரல், நானும் அந்த ஒஜின் பாய்சனை பத்தி கொஞ்சமா கத்து வச்சிருக்கேன். அதனால எப்படி அதை சரி பண்றாருன்னு நானும் பார்க்க விரும்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க நம்ம எல்லாருமே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளார போயிடுறாங்க. பார்த்தா அவனும் வலியை தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவோ அவனுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரோ வந்துட்டு இந்த பாய்சன் அவனுடைய போன் மேர வரைக்கும் பரவி இருக்கு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரஷை யூஸ் பண்ணி அவன் மேல சோர்ஸ் பேட்டனை வரிய ஆரம்பிச்சிடறாரு. இதுக்கப்புறம் ஒன்னால காங்லாங் கண்ட்ரிக்குள்ளார வரவே முடியாது. அதனால நீ இப்பவே இந்த இடத்துல இருந்து ஓடி போயிறது தான் உனக்கு நல்லதுன்னு குயின் எக்ஷாவோ சொல்லிட்டு இருக்கான். இவருடைய ஒரிஜின் டெக்ஸ்ட் 3rd லெவல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சக்தி உண்மையிலே வேலை செய்யுமா? இதுக்கப்புறமாச்சு என் பின்னோடைய உடம்பு பயப்படியா மாறிடும் நான் நம்புறேன்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்காரு. விஷயம், இந்த மாஸ்டரோடைய ஒரிஜின் டெக்ஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளியில இருந்து பாக்குறப்ப இது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய உடம்புல இருந்து பாய்சன் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருது. அவர் வரிஞ்ச வச்ச சோர்ஸ் பேட்டர்ன்ல அந்த பாய்சன் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. திடீர்னு அங்க இருந்த பாய்சன் எல்லாம் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. எங்க தப்பிச்சு போகவா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் அந்த சோர்ஸ் பேட்டர்னுக்குள்ளாரே சப்ரஸ் பண்ணி அவனை பயபடியா மாத்திடுறாரு. உண்மையிலே இவனுடைய உடம்புல இருந்த பாய்சன் எல்லாமே காணாம போயிடுச்சேன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்காக நீங்க ஒண்ணு எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கிங் கியூ சொல்லி தான் நான் இதை எல்லாத்தையும் செஞ்சேன்னு அவரு சொல்ல, ராயல் ஐனஸ் சுயுவான் உங்களுடைய பார்ட்டி வந்து கேம்ப்ல தான் நடக்குது. அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்கவும், இந்த சுயுவானுக்கு இவனுக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை. இவன் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான். அதனால இவன் கேம்ப்லயே போய் உக்காந்து கிடக்கட்டும் கியூ ஆவா அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். ஜெனரல்னு ஹீரோ சொல்ல வரவும் அவர் வந்து உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ணதுல அந்த பாய்சன் ஒன்னும் காணாமலாம் போல, அது உள்ளாரதான் மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு யோயோ சொல்லவும், ஆனா பொண்ணே நீ எப்படி அதை சொல்றேன்னு ஜெனரல் கேட்க, இவரு என்னவோ பண்றேன்னு சொல்லிட்டு
காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யோயோ சொல்ல, ஏ பொண்ணே உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, அங்க பாத்தியா இல்லையா அவருடைய உடம்புல இருந்த பாய்சன் நான் சரி பண்ணிட்டேன், என்ன கடுப்பேத்தாதன்னு மாஸ்டர் இங்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏ பொண்ணே நீ ஐனஸ் கூட வந்திருந்தா உன்னுடைய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பியா, நான் உனக்கு சரியான பாடத்தை கத்தே கொடுத்தே திருவன்னு ஜெனரல் சொல்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தா அவனுடைய முதுகுல சில்வர் ஊசியை வச்சு கொஞ்சமா குத்தி பாருங்கடா, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு யோயோ சொல்ல, அவனும் லைட்டா பயந்துட்டு நான் கியூ சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இந்த பொண்ணு என்ன இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுக்கிட்டு சைலண்டாவே இருக்கீங்களே, ஐனஸ் உங்க கூட வந்திருக்கிற பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, அதனால முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க. ஆனா ஜெனரல் இது உங்களுடைய பையன் வாய்க்க சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை இவங்க சொன்னதுல எதனா தப்பு இருந்தா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இது என்னுடைய பிரதர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால ஒரு டைம் வெரிஃபை பண்ணி பாத்துக்கலான்னு கிங் சொல்ல, சரி சொல்லிட்டு அவனுடைய முதுகுல ஊசியை வச்சு குத்தமும் பாய்சன் வெளியில வர ஆரம்பிச்சிருது. மாஸ்டர் இங்கு இதுக்கு என்ன அர்த்தம், கொஞ்சமா பாய்சன் உள்ளார இருக்கதான் செய்யும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண, இவங்க அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு அந்த இடத்துல காலி பண்ணிடுறான். ஜெனரல் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இவன் என்ன ஏமாத்திட்டான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். ஐயோ உங்களால அவனுடைய உடம்புல இருக்கிற பாய்சனை சரி பண்ண முடியும் இல்லன்னு ஹீரோ கேட்க, செத்து போகாம இருந்தா எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு யோயோ சொல்லவும், இது முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய பையனை சரி பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஜெனரல் கேட்க, என்னால அவனை காப்பாற்ற முடியாது, ஆனா இவன் அவனை காப்பாத்துவான்னு ஹீரோவை கோத்து விட்டுறா. யோயோ என்ன கோத்து விடுற, அப்படியே ரெண்டு பேரும் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்க, ஜெனரல் நான் ஃபர்ஸ்ட் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யோயோ நீயும் என் கூட வான்னு சொல்லிட்டு யோயோடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூடவே கூட்டிக்கிட்டு போயிடும். ஐயோ இப்ப சொல்லுங்க எப்படி நான் அவனை காப்பாற்ற முடியும், இவனை சரி பண்றதுக்கு தேவையான பொருளுங்களை ரெடி பண்றதுக்கு குறைஞ்சது 10 நாள் ஆகும், அந்த பொருள் எல்லாம் என்னென்னன்றத இவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு யோயோ அங்கிருந்து எஸ் ஆயிரா. யோயோ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளார ஒரு கான்பிடென்ட்டே வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளார சொல்லிட்டு இருந்துட்டு, ஜெனரல் என்னால கண்டிப்பா உங்களுடைய பையனை காப்பாற்ற முடியும், அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனுடைய உயிருக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல, அது என்னவா இருந்தாலும் நான் செய்யறேன்னு ஜெனரல் சொல்றாரு. அப்படின்னா நானும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பா அந்த பாய்சனை சரி பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஐனா சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தல, யாருக்கிட்டனா சொல்லி அந்த பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி இந்த டைமிங்ல ஐனஸையும் அவருடைய நண்பர்களையும் ஜெனரல் மேன்ஷன்ல தங்க வையின்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஐனஸ் எனக்கு பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடறா. அவரோ நின்னுக்கிட்டு அவனுடைய பையனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஐனஸ் உண்மையிலே உங்களால அந்த பாய்சனை சரி பண்ண முடியும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு கமாண்டர் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ண போறேனோ தெரியல, யோயோ நீங்க தான் ஒஜின் டெக்ஸ்டோடைய மாஸ்டர் ஆச்சே, நீங்க அசால்ட்டா அதை சரி பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா எதுக்காக என்ன இதில் கோத்து விட்டீங்கன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினது இல்லாம அசிங்கமே இல்லாம என்கிட்ட இருந்து அவனுடைய பையனை காப்பாத்த சொல்றான், நீங்க ஒரு தேவதை மாதிரி இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா, ஆனா நான் மாஸ்டர் விய பார்த்தப்ப எனக்குள்ளார நடந்தது தான் எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, அடுத்த 10 நாளுக்குள்ளார அந்த டிமன் பாய்சனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு இந்த பொருள் எல்லாம் வேணும் சீக்கிரமா ரெடி பண்ணிடுறான்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. யோயோ இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தா செத்து போயிட மாட்டானா, நீங்க என்ன அவனை சாவடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோ கேட்கறான். இதுக்கு முன்னாடி நெருப்பு சண்டை போற மாதிரி நீ கேள்விப்பட்டு இருக்கியா, அந்த மாதிரி தாண்டா இதுன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. நான் அதை பத்தி கேள்விப்பட்டு இருக்கேன், ஆனா ஜெனரல் வி உங்களுக்கு பண்ணதை நினைச்சு நீங்க அவரை எதனா பண்றீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், யோயோ முறைச்சு பார்க்க அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால நாளைக்கு வந்து நான் இதை கத்துக்கிறேன், அப்படியே எல்லாரும் நைஸா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா யாருன்னா அனுப்பி அந்த ஐனஸ் என்ன பண்றான்றத பாத்துக்கிட்டே இருங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். விங்லிங் வந்து பிளாக் பாய்சன் சிட்டிக்கு போயிருக்காரு, அவர் மட்டும் பிளாக் பாய்சன் கிங்க ஜெயிச்சிட்டாருன்னா வீக்காங்கலாம் ஒரு ஆளே இல்ல, ஜூயெல்லாம் எனக்கு முன்னாடி நிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்னது நீ கியூ பேலஸ்ல இருந்து வரியா, உங்களுடைய ராஜா கூட நான் கூட்டணி வச்சுக்கணுமா, கியூ வந்து சிட்டிலான உங்க கூட சில கண்டிஷன்களோட நெகோசியேஷனை வச்சுக்க விரும்புறாருன்னு அவரு சொல்லிட்டு இருக்க. என்ன கண்டிஷனா, நான் இப்ப அந்த வீக்காங்கோடைய கிட்ட சீக்கிரமா பார்த்தே ஆகும் சொல்லிட்டு அவன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாராம். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.